நீங்க எல்லாம் போங்க, இளவரசி கொஞ்சம் ஓய்வா இருக்கட்டும். அப்பாடி, யாரும் சந்தேகப்படாதபடி காவேரிப்பட்டினம் வந்து சேர்ந்தாச்சு. எப்படியோ உன் நோக்கத்தை நிறைவேற்றிக்கிட்ட. தூக்கமே வராது போல் இருக்கிறதடி. ஏன் பயமா இருக்கா? அது எப்போதுமே இருந்ததில்லை. இன்றைய ஆனந்த நிலையை எண்ணி பார்க்கும் போது தூக்கம் எப்படி வரும்? ஆமா, அதோ வாண்ணே போய் பார்க்கலாம். ஐயா, அம்மா, என்னை காப்பாற்றுங்க. அண்ணே, இந்த கைத்த போடு. போடு. பாத்திரங்கம்மா. ஐயா, உங்களுக்கு ரொம்ப புண்ணியம் உண்டு. என்னை மருத நகரத்துக்கு கொண்டு போய் விட்டு விடுங்கள். உங்களுக்கு நிறைய பொருள் தருகிறேன். அண்ணே, நீ கொண்டு போய் விட்டுடு. முதல்ல குகைக்கு அழைச்சு விட்டு போய் ஆசுவாசப்படுத்தி அனுப்பு. ஆமா, வாங்க வாங்க வாங்கம்மா. கடவுளே, காட்டு பாதையிலே கண்டெடுத்த மாணிக்கம் பொருத்தமானவள் தான். எதற்கு பொருத்தமானவள்? கடவுளின் காதலியாக இருப்பதற்கு. நான் யார் தெரியுமா? மருத நகரத்தின் இளவரசி. இளவரசியா? மிக பொருத்தம், மிக பொருத்தம். ஐயோ, நான் மனமானவள். அதை பற்றி கவலைப்பட வேண்டியவன் நான் அல்லவா? திருத்தொடை சுவாமி, நடித்தலை சுவாமி, இவளை அழைத்து போய் ஒவ்வாள் மண்டபத்திலே வையுங்கள். நிலவு வராத இரவன்று எங்கள் இருவருக்கும் திருமணம். எங்கே ஓட பார்த்தாய்? இழுத்துச் செல்லுங்கள். பயம் இருக்கா? இல்ல இல்ல, வெக்கம் இருக்காதா? சரி சரி, நீங்க எல்லாம் போங்க. பொருளுக்குள்ள தலையை கொடுத்துட்டு பயந்தா முடியுமா? போங்க. கலா, ஆற்றங்கரையிலும் அருவியிலும் இல்லாத இந்த நாணம் இப்போது மட்டும் உனக்கு எங்கிருந்து வந்தது? இந்த தேனிரவிழா முகத்திற்கு திரையிடுவது யார் நீ? யாரா? விளையாடும் நேரம்தான் இது.
ஆனால் இப்படி விபரீதமாக அல்ல. நீ யார்? முதல் இரவின் போது தன் மனைவியை பார்த்து கேட்கும் முதல் கேள்வியே இதுதான் என்றால் ராஜகுமாரிகளுக்கு திருமணமே தேவையில்லையே. கேட்பதற்கு பதில் சொல். நீ யார்? சக்கரவர்த்தியின் திருமகள், தங்கள் மனைவி கலாமாலினி. இல்லை, நீ கலாமாலினி அல்ல. அவளை நான் சந்தித்திருக்கிறேன். சந்தித்தீர்களா? ஆம், இதோ பார், அவள் எனக்கு அளித்த அன்பு பரிசு. என் அந்தப்புறத்தில் இருந்து களவு போன மாலை அல்லவா இது? என்ன, என் கலா கள்ளியா? இல்லையானால் நள்ளிரவிலே வந்து உங்களுடன் நாடகமாடி இருப்பாளா? அவள் இளவரசி அல்லவா? எப்படி இருக்க முடியும்? போட்டிக்காக வந்த ஒரு புது மனிதருடன் கொஞ்சம் குலாவ மருத நகரத்து இளவரசி மானம் கட்டவள் அல்ல. ஐயோ, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. இப்போதுதான் எனக்கு புரிகிறது. யாரோ ஒரு சாகசக்காரி உங்களை ஏமாற்றி இருக்கிறாள். சுவாமி, அன்று மணமேடையிலே கலா என்று மெதுவாக கூப்பிட்டீர்களே, அந்த கற்கண்டு மொழி என் காதுகளிலே ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. என் தடையை பிடித்து இழுத்தீர்களே, செல்லமாக கிள்ளினீர்களே, அந்த நினைவு இன்னும் என் உள்ளத்திலே இனித்துக் கொண்டே இருக்கிறது. அதே நெஞ்சத்திலே இப்போது நெருப்பை அள்ளி கொட்டுகிறீர்களே. இனிய மொழி பேச வேண்டிய இந்த நேரத்திலே இத்தகைய கடும் சொற்களை கேட்க நான் என்ன பாவம் செய்தேன்? சுவாமி, தொடாதே. ஐயோ, என் தலையை வெடித்துவிடும் போல் இருக்கிறது. தொடாதீர்கள், என்னை தொடாதீர்கள், தயவு செய்து என்னை தொடாதீர்கள். அப்பா, அப்பா. என்னப்பா? ஏமாற்றம், பெரிய ஏமாற்றம். இந்த ஏமாற்றம்? இப்போது எங்கே வந்தாய்? என் அறையில் இருப்பவள் ராஜகுமாரி அல்ல. ஆமாப்பா, உண்மையான ராஜகுமாரி திருமணத்திற்கு முன்பே நான் சந்தித்திருக்கிறேன். இவள் வேறு யாரோ. என்ன உளறுகிறாய்? சக்கரவர்த்தியின் காதில் விழுந்தால்? அப்பா, நான் சொல்வதை கேளுங்களப்பா. எனக்கு அவளை மிகவும் நன்றாக தெரியும். அவளும் நானும் ஒருவரை ஒருவர் காதலித்தும் இருக்கிறோம். உதயசூர்யா, உன் மனம் ஏதோ கலங்கி இருக்கிறது. வா, பூங்காவில் உலாய் வருவோம். நான் உண்மைத்தானப்பா சொல்லுகிறேன். என் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? வா, பிறகு பேசிக் கொள்வோம். அப்பா, இன்னும் நீங்கள் தூங்கவில்லையா? எப்படி அம்மா தூக்கம் வரும்? பெற்ற மகள். ஆமா, பெற்ற மகளை பிரிந்து போவதென்றால் கவலை இருக்கத்தானே செய்யும். சிந்தித்து பாரம்மா, இந்த முதுமை பருவத்தில் தாங்க முடியாத கவலையை கொடுத்து விட்டு அவள் போய்விட்டாளே. அம்மா போய்விட்டதை நினைத்தால் எனக்கு கூட துக்கம் தாங்க முடியவில்லை அப்பா. அதில்லை துர்கா. எல்லாம் வல்ல துர்காதேவி தான் உங்களுக்கு சாந்தி அளிக்க வேண்டும். மகாராஜா, துர்காதேவி தான் உங்களுக்கு சாந்தி அளிக்க வேண்டும். அப்பா, வருந்தாதீர்கள். என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நான் என் கணவன் வீட்டுக்கு போக வேண்டியவள் தானே. பாசத்தால் நிலைமையை மறந்து பேசிவிட்டேன். என் அருமை மகளே, நாளை நான் புறப்படுகிறேன். கிடைத்திருக்கிற உதயசூரியன் உனக்கு கணவனாக கிடைத்திருக்கிறான். அவன் மனம் கோணாமல் நடந்து கொள்ளம்மா. போ.